நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையை நன்றி சொல்கிறேன். எனது பெயர் ஜேவி, இடம் பூத்துறை. எனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆக போகிறது. திருமணம் முடிந்த அந்த வாரத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு நிலத்தை வாங்க எனக்கு இரக்கம் பாராட்டினார். அந்த இடத்தை நான் வாங்கி எல்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் முடிந்து கழிந்தது. இருந்தாலும் எனக்கு அந்த இடத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த இடம் நான் எங்கள் அம்மாவிடம் இருந்து தான் நான் அந்த இடத்தை வாங்கினேன். அந்த இடத்திற்கு பட்டா கூட்டு பட்டாவாக இருந்தது. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த இடத்துக்கு கரம் கட்ட முடிந்தது. பக்கத்தில் உள்ள இடம் கேஸில் இருக்கிறதுனால இந்த இடம் கேஸில் இருக்குது, இந்த இடம் கேஸில் இருக்குது, உங்களுக்கு இதை விற்க முடியாது, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, இது தரிசு நிலமாக தான் இருக்கும் என்று அநேகர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 15 வருடம் எங்கள் அம்மா போராடினாங்க. 15 வருடம் முடிந்து 4 ஆண்டுகள் நான் போராடினேன். அந்த இடத்தை என்னால் சுதந்திரிக்கவே முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. எல்லா ப்ரேயர்லையும் நான் கண்ணீரோட ஏசப்பாட்டு அந்த இடத்தை நான் கருத்தில் கொடுக்குவேன்ப்பா, என் உழைப்பின் பயன் என்னால் இதை சுதந்திரிக்க முடியலை, எனக்காக நீங்கள் போராடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே 20 வருஷமாக அந்த இடத்துக்கு கேஸ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் கோர்ட்டுக்கு செல்வார்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஒரு வக்கீல் நோட்டீஸ் கூட எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை. எங்கள் காலை கர்த்தர் கோர்ட்டில் ஏற விடாதபடிக்கு அவர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். ஒரு நாள் மிகவும் பாரத்தோடு நான் ஜெபித்து கொண்டு விண்ணப்பம் ஆஃபீஸில் போய் நான் விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். இந்த இடத்துல எனக்கு எப்படியாவது தனிப்பட்டா எடுக்க வேண்டும், எனக்கு கரம் இதில் கெட்ட வேண்டும், இந்த இடத்தை எனக்கு எப்படியாவது சுதந்திரிக்க வேண்டும் என்று. அப்போ அந்த ஆஃபீஸில் இருந்த ஒரு சகோதரி ஓரிரு வார்த்தைகளை எனக்காக சொன்னார். இன்றைக்கு ஜெபம் முடிந்து நீ இல்லத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் ஏசப்பாவோட ஜீவ நீரீற்றை எடுத்து அந்த இடத்துல 4 பக்கமும் தெளிக்கும் போது பேரலாகவே யூடியூப் ப்ரேயரில் இறைவாக்கினுடைய அந்த மாதம் ஆசீர்வாத ப்ரேயரை ஆன் பண்ணி வைத்துக்கொண்டு நீ இந்த இடத்துல இந்த ஜீவ நீரூற்றை தொழி, கர்த்தர் உனக்காய் வாதாட ஆரம்பிப்பார் என்று நானும் விசுவாசத்தோடு, மலைகளை பெயர்க்கும் விசுவாசத்தோடு அந்த இடத்துல இறைவாக்கினுடைய ப்ரேயரை ஆன் பண்ணி வைத்து அந்த இடத்துல நான் கடந்து சென்றேன். சென்று அந்த இடத்துல நான் கால் வைத்த தொடங்கின உடனே ஆண்டவர் எனக்காய் ஒரு வசனத்தை நினைவிலை போட ஆரம்பித்தார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ அவரிடத்தில் வரும் என்று. 4 புறவும் ஆண்டவருடைய ஜீவ நூறேற்றை நான் தெளிக்கவே ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. அது நான் எனக்கு சுதந்திரத்தின் காற்றாக இருக்க வேண்டும் என்று நான் இது எனக்கு ஏற்றுக்கொண்டேன். பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல உள்ளவங்களெல்லாம் என்கிட்ட உனக்கு பைத்தியமா, நாங்கள் 20 வருஷம் இந்த இடத்துல இருந்து வீடு வச்சு நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு கரம் கிடைக்கல, கரண்ட் கூட எடுக்க முடியல, பக்கத்து வீட்டில இருந்து கரண்ட் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதில் நீ தனிப்பட்டாக்கும் கரத்துக்கும் நீ போராடிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் இல்லைனா நீ வீட்டுக்கு திரும்பி போ, இப்படியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு மிகவும் பாரமாக இருக்கும். நானும் விண்ணப்பம் கொடுத்தேன் நம்பிக்கையோடு. விண்ணப்பம் கொடுத்து விட்டு நான் இந்த ஜீவ நீரீற்றை தெளித்து விட்டு நான் விசுவாசத்தோடு வீட்டில் கடந்து சென்றேன். அடுத்த நாளே நான் வில்லேஜ் ஆஃபீஸில் சென்று அந்த டாக்குமெண்ட்டை அந்த ஆஃபீஸருக்கு நேராக நான் நீட்டினேன். என்னை அந்த ஆஃபீஸில் எண்டரில் கூட என்னை ஏற விடாட்ட வில்லேஜ் ஆஃபீஸர் அண்ணனை வரவேற்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்திலே தெளிவாய் வெளிப்பட்டது. அவர் எனக்காய் போராட ஆரம்பித்தார். நான் ஜெபிக்க அவருடைய தலை அசைந்து கொண்டே இருந்ததை நான் உணர்ந்தேன். என்று இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி நிறைய நாள் கடந்து வந்தேன். அவங்க எனக்கு அதில் தனிப்பட்ட அவங்களால் எடுக்க முடியாது, கரம் கெட்ட முடியாது, அது தரிசு நிலம் என்றவர்கள் என்னை விரட்டி அடித்தவர்கள். பட்டாவா, அவங்களுக்கு என்ன வேணும், பட்டா வேண்டும் என்று கேட்டேன். சரி, நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், சர்வேவரை அந்த இடத்துல நாங்கள் 2 வாரத்துக்கு அப்புறமா தான் அனுப்புவோம், இப்போ அவங்க யாருமே அவைலபிளாக இல்லை என்று சொன்னார்கள். நானும் விசுவாசத்தோடு வீட்டில் கடந்து சென்று ப்ரேயரோடு இருந்தேன். 2 நாட்களில் எனக்கு கவர்மெண்ட் சர்வேவரில் இருந்து கால் வந்தது. உங்கள் இடத்தை எங்களுக்கு காட்டித்தாங்க, தனிப்பட்டாவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல தனிப்பட்டா கொடுக்குமாறு வில்லேஜ் ஆஃபீஸர்லேருந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்தது என்று விசுவாசத்தோட இடத்துல ஜெபத்தோடு கடந்து சென்றேன். அந்த பக்கத்தில் இருந்த இல்லம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவளுக்கு மட்டும் இது எப்படி நடக்கிறது? 20 ஆண்டுகளாக நாங்கள் போராடுகிறோம், எங்களுக்கு இதில் எதுவுமே நடக்கவில்லை, அவள் வீடு கூட வைக்கவில்லை, அவளுக்கு எப்படி இவங்க அளவெடுக்கிறாங்க அவங்க எல்லாம் அங்கே பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தார்கள். நான் யாரையுமே பார்க்கவில்லை, அவங்களை யாரையுமே திரும்பி பார்க்கவில்லை. நான் ஜெபத்தோடு நின்றேன். கர்த்தர் எனக்காய் போராடுவார். வக்கீல் நாங்கள் எவ்வளவு ரூபாய் லட்சக்கணக்காக கொடுத்து வக்கீல்களை வைத்து அந்த கேஸை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்காக போராடினவர் அவர்கள் எல்லாவரை காட்டிலும் பெரிய வக்கீலாக இருந்தார்.
ஓரிரு நாட்களே எனக்கு பட்டாவுக்கான மெசேஜ் எனக்கு வந்தது. 20 கால போராட்டம். என் தாய் 15 ஆண்டு போராடினார், நான் 4 ஆண்டுகள் போராடினேன். 20 ஆண்டு காலத்திற்கான பதிலை அவர் எனக்கு அந்த ஜீவ நீரூற்றை தெளிக்கவே அவர் எனக்கு தந்தார். நான் பட்டா வந்தவுடனே அதை பிரிண்ட் எடுத்துக்கொண்டு நான் திருப்பியும் வில்லேஜ் ஆஃபீஸில் கடந்து செல்கிறேன். அந்த இடத்துக்கு எனக்கு கரம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் அதையும் எனக்கு சாதகமாய் மாற்றி தந்தார். அந்த இடத்தில் கரனை கெட்டி அந்த இடத்தை எனக்கு முழுவதுமாய் சுதந்தரிக்க எனக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய மகாபெரிய இரக்கத்திற்காய் நன்றி. எனக்காய் திறப்பிலே நின்று ஜெபித்த இறைவாக்கினருக்கும் சக ஊழியர்களுக்கும் நன்றி. 20 வருட காலம் நாங்கள் எல்லாரும் போராடினோம். இவளுக்கு மாத்திரம் இது எப்படி கிடைத்தது என்று கிடைத்ததுன்னு அக்கம் பக்கத்தினர் என்னிடமே வந்து கேட்க என்னை கர்த்தர் பலத்துவனாய் மாற்றினார். அந்த இடத்திலே கழுகை போல் அவர் உயர பறக்க எனக்கு செட்டைகளை தந்தார். எல்லாம் இவ்வளவாய் இந்த எல்லா நாட்களிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அருகில இருந்து எனக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து சந்தித்தேன். தேவைகள் எல்லாம் நடத்தி வந்த மகிமை தேவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஆமென்.